இயக்குனர் பசங்க பாண்டியராஜன் பரிமளன் படம் பார்த்துட்டு இப்போதான் வெளியே வந்தேன். இது காமெடியோட கலந்த கதையோட ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டோட சொல்லியிருக்காங்க. ஜெயராம் ஊர்வசி, யோகி பாபு, இந்த ரெண்டு பொண்ணுங்களோட சாண்டி மாஸ்டரோட நடிப்பெல்லாம் செம்மையா இருந்துச்சு. இன்னைக்கு காலகட்டத்துக்கு அந்த படத்தோட கதைக்கு கருத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கோட காலகட்டத்துக்கு போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகமா இருக்கு. இதை ஒழிக்கணும். காலேஜ் பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை அந்த படத்துல வச்சிருக்காங்க. இது உண்மைதான். இது மது அதிகாலை 6 மணி 5 மணிக்கெல்லாம் கிடைக்கிற காலகட்டங்கள் இருந்துச்சு. இன்னைக்கு சிஎம் வந்திருக்க விஜய் அதில் ஒரு ஸ்டெப் எடுத்து அதை அடியோட ஒழிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த போது கஞ்சா அப்படின்னு இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கான கருத்தை இயக்குனர் பசங்க பாண்டியராஜ் ஒரு காமெடி கலந்த கதையோட சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இந்த நாட்டுக்கு நம்ம பசங்களுக்கு இளைஞர்களுக்கு தேவையான ஒரு கருத்து. குடும்பத்தோட எல்லாரும் ஜாலியாக பார்க்கலாம். ஆனால் கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நிம்மதியாக அவங்க லைஃப்பில் ஜெயிச்சு வரணும். இதை இடையில கொண்டு யாரும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு கருத்தை சொல்லியிருக்காரு இயக்குனர் பசங்க பாண்டியராஜ் அவர்களுக்கு எங்களை மனமார்ந்த நன்றிங்க. படம் வேற லெவல்ல ப்ரோ. படம் சூப்பரா இருக்குது. 100% ஒரு நல்ல படம். அதே மாதிரி சாண்டி அண்ணா எனக்கு தெரிஞ்சு அடுத்த இன்னும் ஒரு வருஷத்துல சிறந்த வில்லனுக்கான அவார்டு வாங்குறதுக்கான 100% ஆன மேட்ரு உள்ள இருக்குது அவர்கிட்ட. வேற மாதிரி கலக்குறாரு. ரெண்டாவது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி எல்லாம் ஃபேமிலியாவே உட்காந்து பார்க்கலாம். ரொம்ப நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. ரொம்ப வல்கார் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப அழகா டீசெண்டா இருக்குது. இதுல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பாபநாசம் லைட்டா அந்த கமல் சாரோட உள்ள அந்த படம் அப்படின்றாங்க. அது கிடையாது. டோட்டலாவே டைரக்டர் வேற மாதிரி உள்ள திருப்பி வச்சிருக்கிறாரு. நல்லா இருக்குது. அதே மாதிரி போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த படத்துல லாஸ்ட்ல ட்விஸ்டா வைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கொலை பண்ற மேட்ரு லாஸ்டா என்னன்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அந்த கொலை மேட்ரு தான் கடைசி வரைக்கும் அந்த ட்விஸ்டாவே இருக்குது. அடுத்ததுக்காக வெயிட் பண்றோம். இல்ல ஊர்வசி மேம்லாம் சொல்லவே தேவையில்ல. அவங்க நார்மலாவே அவங்க அப்படின்னாலே முடிஞ்சிச்சு அவங்க கதை. வேற மாதிரி அவங்க குடுக்குற அந்த ஒரு விஷயங்கள்லாம் பக்கா. எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு அந்த பொண்ணோட அதான் ஊர்வசி மேமோட அந்த பசங்க அப்படின்னு சொல்றதோட இந்த கதைக்கு தேவையான ஒரு பொருட்கள் சொல்லலாம். அவங்கள வேற லெவல்ல பண்ணிருக்கிறாங்க. பக்கா ஒர்த்து ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு 100 கோடிக்கு வசூல் தாண்ட கண்டிப்பா. நீங்க நினைக்கிற மாதிரி பிளாக் பஸ்டர்லாம் கிடையாது. படம் சிந்திக்கிற படம். வேற லெவல்ல இருக்கு. தேங்க்யூ. காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் பெருசாக எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகல. ஏதோ கொஞ்சம் ஃபுல் படமும் காமெடியாக எடுத்துகிட்டு போகணும்னு பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப லேக்காக இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஜெயராம் ஊர்வசி 2 பேரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் படத்தோட கோரே காமெடி தான். அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. ரைட்டிங்கில் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேலையும் சரி, டைலாக்ஸ்லையுமே சரி. மேபி டைலாக்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஃபுல் படமுமே தேட்டர் அமைதியாகவே பார்த்துக்கிட்டு இருக்கு. காமெடி படம் தான் அது. ஆனால் தேட்டரே அமைதியாக பார்த்துட்டு இருக்கு. பெரிய கதை அப்படின்லாம் ட்விஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு மாதிரி லேகா அப்படியே போச்சு படம். பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. 2 பேருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் மிஷ்கின் தமிழ்குமரன்லாம் எதுக்கு இந்த படத்துலன்னு தெரியல. மிஷ்கின் அவர் பெர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்கு பெருசா இல்லை. தமிழ்குமரனும் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. அவங்க 2 பேரும் எதுக்குன்னு தெரியல. பெர்ஃபார்மன்ஸ்ல பிரச்சனை இல்லை. பட் ரைட்டிங்ல ரொம்ப சொதப்பலா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா எழுதிருக்காங்க. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. மொத்தமாவே படத்துல கிளைமேக்ஸ்ல லாஸ்ட் 5 நிமிஷம் தான் காமெடி மெசேஜ். ரெண்டுமே கிளைமேக்ஸ்ல மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆச்சு. பாக்கி ஃபுல் படமுமே ரொம்ப லேகா இருந்துச்சு. பரிமளன் சூப்பர் செம்ம மூவி. நல்ல காமெடி மெசேஜும் இருக்கு. ஜெயராமன் சார், ஊர்வசி மேம் அண்ட் பிஸ்கட் 3 பேரும் கலக்கி இருக்காங்க. நல்ல கடைசி இருக்கு, ட்விஸ்ட் இருக்கு. என்ன கெமிஸ்ட்ரி, சூப்பர் கெமிஸ்ட்ரி. அண்ட் எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. நான் பேர் எல்லாரும் சொல்லல, பட் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. நல்ல கதை, பிஜிஎம் அண்ட் அந்த எடுத்த விதமும் ரொம்ப நல்லா இருக்கு. கேமரா ஒர்க்ல என்னது கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. அந்த கதைக்கு அந்த கிளைமேக்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு நல்ல கிளைமேக்ஸ். இல்ல நல்லா இருக்கு. ட்விஸ்ட் அந்த கரெக்டா எடுத்துட்டு போனாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பரா இருக்குது படம். உட்காந்த இடத்துல இருந்து சிரிச்சுக்கினே இருக்கிறோம். அப்படியே காமெடியாவே எடுத்துட்டு போயிட்டு சூப்பரா வேற மாதிரி ட்விஸ்ட் கொடுத்து அதுல வேற மாதிரி மெசேஜை சொல்லி சூப்பரா இருக்குது. காமெடி ஃபுல்லா நம்ம ஃபேமிலியா வந்தோம்னா ஃபேமிலியா அடிச்சு தூக்கும். செம்மையா இருக்குது படம். சொல்லவே தேவை. ஜெயராம் சாரும் ஊர்வசி மேமும் ஐயோ ரொம்ப நாள் கழிச்சு வர காம்போவா
பிச்சு உதறாங்க. யோகி பாபு சார் வந்து எதுக்கு உள்ள வச்சாங்கன்னு தெரியல. யோகி பாபு வந்து என்ன பண்ணணுமோ அது இவங்க 2 பேர் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு செம்மையாகுது. லேக்லாம் சொல்ல முடியாது ப்ரோ. அது வந்து அவங்க சொல்றவங்க பாக்குறவங்க அவங்க மெயின் தாட் எப்படிதான். படம் சூப்பரா இருக்குது. சாண்டி மாஸ்டர் ஆக்டிங்க்கு பஞ்சமே கிடையாது. மிஸ்கின் சார் வந்து வாழ்றாப்புல, அதுலயே வாழ்றாரு. அவரை நம்ம வந்து அவர் ஆக்டிங்லாம் நடுவில் வந்துட்டு போக வேண்டியதான். அவர் ஆக்டிங்லாம் சொல்லவே தேவையில்ல, அப்படியே வாழ்றாப்புல அதுலயே. படம் நல்லா இருக்குண்ணா. எப்படி சொல்றது, ஃபேமிலியா எப்படி ஒரு இதுவா நடிச்சிருக்காங்க. டூரிஸ்ட் படம் மாரி நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு படம். சூப்பரா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம். பிடிச்சிருக்கு. நான் படம் பார்க்கலாம். படம் வேற லெவல் மாஸ். படம் வேற லெவல் மாஸ். அதுல சாங் தான் மாஸ். வாட்ச் விடாத. யார் எழுதுனானா இவர் தான். எல்லாம் சி அப்கமிங் ஆர்டிஸ்ட். படமா ப்ரோ? ப்ரோ படமா ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. மியூசிக்கெல்லாம் வந்துட்டு எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருந்தது. ஓவராலாகவே ஒரு லாக் இல்லாமல் ரொம்ப நல்லா எடுத்திருந்தாரு அவரு. சூப்பராக இருந்தது. ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக நல்லா இருந்தது ப்ரோ. கண்டிப்பாக ஃபாக்ஸன் தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டெபியூ தான் இது. இதுக்கப்புறம் நிறைய பார்ப்பீங்க அவங்கள. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப காமெடியா இருந்துச்சு. எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கலாம். எல்லாருமே நல்லா ரசிச்சு பார்த்தாங்க. சிரிச்சுட்டே இருந்தாங்க.